ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான சண்டே ஸ்பெஷல் விளாக். மட்டன் எலும்பு தால்ச்சா வைக்க பருப்பு ஊற வச்சு குக்கரில் சேர்த்தாச்சு. இது கூடவே 3 தக்காளி பழம், 2 பெரிய வெங்காயம் நறுக்கி இது கூட சேர்த்துடலாம். மட்டன் எலும்பையும் பருப்பு கூட சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தண்ணி ஊற்றி குக்கரை 4 விசில் வரும்படி வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் எலும்பு தால்ச்சா ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா 4 விசில் வரட்டும். அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். தால்ச்சாவுக்கு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயில் 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சதை போட்டாச்சு. 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரி போட்டுடலாம். 2 தக்காளி பழத்தை போட்டுக்கலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு இன்றைக்கி தால்ச்சா வைக்கலாம், சூப்பராக இருக்கும். இது கூடவே புதினா மல்லி இலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பட்டை கிராம் ஏலக்காய் பொடி 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன். இது கூடவே சாம்பார் மசாலா தூள் போட்டுக்கலாம். தால்ச்சாக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். காய் வேக வைக்க தண்ணி ஊற்றி அடுப்பில் தூக்கி வச்சிடலாம். தால்ச்சாவை இப்படி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பருப்பு நல்லா வெந்துருச்சு, காய் வெந்துக்கிட்டுருக்கு. காய் வெந்தவுடனே பருப்பு எடுத்து ஊற்றிடலாம். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ வேக வச்ச பருப்பு ஊற்றிட்டு புளியும் ஊற்றிக்கலாம். புளி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். பருப்பு ஊற்றுறோன்னே தாளிச்சா அடிப்பிடிக்கும். நல்லா தால்ச்சாவுக்கு தாளிப்பம் கொடுத்து தால்ச்சாவில் ஊற்றி அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிட்டோம்னா சூப்பரான மட்டன் எலும்பு தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் 65 செய்ய சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பாக்கெட்டு சிக்கன் 65 மசாலா பொடி, 1/4 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 எலுமிச்சம்பழச்சாறு அதையும் ஊற்றியாச்சு. 2 கரண்டி அரிசி மாவு, 1 கரண்டி கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் ஆகும்படி நல்லா கைகளில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த பதத்துக்கு நல்லா பிரட்டி வச்சுக்கலாம். மசாலாவை நெகர்த்தியாக இந்த பதத்துக்கு பிணைஞ்சிக்கணும். அப்போ தான் சிக்கனில் நல்லா மசாலா சேரும். மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கனை இது கூட சேர்த்துடலாம். சிக்கனை போட்டு நல்லா மசாலாத்தில் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும்படி நல்லா பிரட்டி வச்சிடலாம். சிக்கனை நல்லா எந்த அளவுக்கு மசாலாவும் நல்லா பிரட்டி ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு சிக்கன் 65 நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது 1/2 மணி நேரம் ஊறட்டும். இது மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நெய்ச்சோறு செஞ்சிடலாம். நெய்ச்சோறுக்கு குக்கர் அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி 200 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி கோல்ட் வின்னர் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். காஞ்ச உடனே 4-5 பட்டை, 7 ஏலக்காய், 6 கிராம்பு போட்டு பொரிஞ்ச உடனே 4 பெரிய வெங்காயத்தை நறுக்கி இது கூட சேர்த்துடலாம். 4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோடு இந்த பச்சை மிளகாய் போட்டு செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த நெய்ச்சோறுக்கு. தக்காளி பழம் 3 பழத்தை நறுக்கி வச்சுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகணுன்னே நறுக்கி வச்ச தக்காளி பழத்தை இது கூட சேர்த்துடலாம். தக்காளி பழம் வதங்கிட்டு இருக்கும்போது புதினாவும் மல்லிச்செடியும் 1/2 கைப்பிடி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. இதையும் இது கூட சேர்த்துடலாம். நல்லா புதினா மல்லி நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 எலுமிச்சம்பழத்தை சாறு எடுத்து அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மசாலா எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகி வரட்டும். எண்ணெய் தெரிஞ்சு மேலே வருது. சிம்மில் வச்சுக்கலாம்.
1 கப் புழுங்கல் அரிசி, அதுக்கு 1½ கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 1½ கப் தண்ணி ஊற்றி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ அரிசி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுக்கலாம். நல்லா தண்ணி நல்லா கொதி வரணும். நல்லா 2 தண்ணி ஊற்றி நல்லா அரிசியை கழுவணும். நல்லா தண்ணி வடிகட்டி வச்சாச்சு. இங்கே தண்ணியும் கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை போட்டுக்கலாம். அரிசி போட்டு நல்லா கரண்டி விட்டு கிளறி விட்டுக்கலாம். நெய் சோறுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கணும். அப்போ தான் உப்பு நல்லா கரைஞ்சி வரும். இப்போ மூடி போட்டு நல்லா குக்கரை 2 விசில் வர வைக்கும் நல்லா வேக வைக்கணும் ஹை ஃப்ளேம்லேயே. நல்லா 2 விசில் வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி குக்கரை இறக்கி வச்சிடலாம். ஆனியன் ரைத்தாக்கு 4 பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சாச்சு. இது கூடவே உப்பு போட்டு மல்லி இலை போட்டு 2 கப் தயிர் ஊற்றி நல்லா ஆனியன் ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கிரேவி நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி வானல் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி காஞ்சோன்னு பெரட்டி வச்ச சிக்கனை இது கூட போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். வெந்தோடனே நல்லா 2 பக்கம் நல்லா பெரட்டி விட்டு நல்லா செவந்து வந்தோடனே அடுப்புலேருந்தே எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. எடுத்து பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். குக்கர் விசில் போடனே மூடி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நெய் சோறு நல்லா தம் பெரட்டி விட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம நெய் சோறு நல்லா எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நெய் சோறு சூப்பராக இருக்கும். நைட்டில் சூடான நெய் சோறு போட்டு அது கூடவே தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் கிரேவி வச்சு சிக்கன் 65 பொரிச்சதை வச்சு ஆனியன் ரைத்தா வச்சு மட்டன் எலும்பு தால்ச்சா ஊற்றி மதியம் சண்டே ஸ்பெஷல் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சு. உங்கள் வீட்டை சண்டே ஸ்பெஷல் லஞ்ச் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டை சண்டே ஸ்பெஷல் லஞ்ச் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விளாக்கில் பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.